மல்லி ஒரு வக்கீலை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த வக்கீல் சொல்கிறாரு, மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் மாட்டிருக்க கேஸ் அவ்வளோ ஈஸியான கேஸ் இல்லை, இது ரொம்ப கஷ்டமான கேஸ் தான். இப்போது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். லைட்டாக எங்கேயாவது மிஸ் பண்ணாலும் இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் வேற சொந்த அக்காவே அவரை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டேருந்து உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். ஆனால் இதுக்கு என்ன தான் வழி சார் அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு, இல்லைம்மா, இப்போது உங்கள் கணவருடைய அக்கா வேற அவருடைய பத்திரத்துலாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எப்போ வேணாலும் சொத்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்றுறது வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் கணவர் வெளியே வந்தார்னா அதை தடுத்து நிப்பாட்ட முடியும். அதுக்கு உங்கள் கணவர் என்ன பண்ணணும், அந்த இன்வெஸ்டர்களுக்கு பணத்தை கொடுத்தாகணும். இன்வெஸ்டர்கள்லாம் பணம் கொடுக்கல அப்படின்னு தானே கேஸ் போட்டாங்க. ஸோ பணத்தை கொடுத்துட்டா உங்கள் ஹஸ்பண்டை இப்போதைக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மீதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. மல்லி உடனே, அப்படின்னா நான் எப்படி இப்போ இவ்வளோ பணத்தை கொடுக்க போகிறேன்னு தெரியலையே. இல்லை மேடம், நீங்கள் யோசிங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது மட்டும்தான். உங்கள் கணவர் ஃபஸ்ட்டு வெளியே வரட்டும். வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஆனால் உங்கள் கணவர் வெளியே வரணும் அப்படின்னா ஒன்று, அந்த இன்வெஸ்டர்கள் கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உண்டு. இன்வெஸ்டர்கள் கேஸ் வாபஸ் வாங்கினா அவங்களுக்கு நீங்கள் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்தா ஆகணும் அப்படின்னு லாயர் சொல்லிடுறாரு. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணனே தெரில. மல்லி யோசிச்சிட்டே வராங்க. அண்ணப்பண்ணி சொல்கிறாங்க, என்ன புள்ள, நீயே இப்படி சோர்ந்து போயிட்டுனா என்ன பண்ண முடியும்? நீ யோசிப்புள்ள, கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு நல்லது தான் செய்வார் புள்ள அப்படின்னு அண்ணப்பண்ணி சொல்ல உடனே மல்லிக்கு அப்போ தான் யோசனை வருது. நம்ம கம்பெனி இருந்த பணம்லாம் எங்கே போச்சு? அது இல்லாத தானே செக்கு பவுன்ஸ் ஆச்சு. விஜய் எனக்கு பேசும்போது சொன்னார், கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு, அந்த பணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் வாய் பேசவே இல்லை. ஒருவேளை கம்பெனி அக்கௌண்ட் இந்த பணம்லாம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த செக்கு பவுன்ஸாக இருக்காதுல்ல, நாம் ஏன் இதை போய் மேனேஜர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அன்னப்பொண்ணு அழைச்சிட்டு நேராக மல்லி மேனேஜர் வீட்டுக்கு போகிறாங்க. மேனேஜர் அங்கே தான் இருக்கார். மேனேஜர் மல்லியை பார்த்து கொஞ்சம் ஷாக்காக வராரு. இது இவங்க இங்கே வந்திருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த மேனேஜர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க உள்ளே வாங்க மேடம். என்ன மேனேஜர் சார், எங்களை பார்த்தோன்னே என்னமோ பேய் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு அன்னப்பண்ணி கேட்க டக்குன்னு மேனேஜர் பதட்டமாகி, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் என் வீட்டில் வந்தது இல்லையா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, அதான் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை மேடம். உள்ளே வாங்க மேடம். என்னாச்சு மேடம், எதுவும் பிரச்சனையா, நல்லா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு மேனேஜர் கேட்ட உடனே நம்ம அன்னப்பண்ணி, என்ன மேனேஜர் வந்தவொடனே பிரச்சனைன்னு கேட்குறீங்க, ஏன் எதுவும் பிரச்சனை இருக்குது, நாங்கள் வருவோன்னு நீங்கள் முன்னாடி யோசிச்சிங்களா என்ன அப்படின்னு அன்னப்பண்ணி கேட்க மேனேஜர் இன்னமும் அதிகமாக பதட்டமாக வராரு. உடனே மல்லி, இல்லை சார், நம்ம கம்பெனி அக்கௌண்ட் இந்த பணம்லாம் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டதும் மேனேஜர் இன்னும் ஷாக்காகி, மேடம் புரியல மேடம். இல்லை, அன்றைக்கி விஜய் உங்கள்கிட்ட கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெலாம் செக் போட சொன்னாங்களே அந்த இன்வெஸ்டர்களுக்கு, ஆனால் லாஸ்ட்டில் கம்பெனி அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படின்னா செக்லாம் பவுன்ஸ் ஆச்சு, போலீஸ் செக் கொடுத்துட்டாருங்க, எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு தான் இன்வெஸ்டர்கள்லாம் கேஸ் கொடுத்தாங்க. அப்போது கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு தானே விஜய் உங்களுக்கு செக் போட சொன்னார். அது மட்டும் இல்லை, நீங்கள் கம்பெனி மேனேஜர், ஒருவேளை கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏன் தெரியாதா? தெரியும் மேடம். அப்போ ஏன் சார் நீங்கள் செக்கெலாம் போட்டிங்க, ஏன் செக்கு கலெக்ஷனில் போட்டிங்க? அப்போவே விஜய் சார் சொல்லும்போது பணம் அக்கௌண்ட் இல்லை சார்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் செக்கை போட்டிங்க அப்படின்னு கேட்கவும் மேனேஜருக்கு என்ன சொல்லுன்னு தெரில. இது மல்லி மேடம் லாயர் மாதிரி பேசுகிறாங்க, இந்த மல்லி மேடத்துக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ராஜஸ்ரீ மேடம் சொன்னாங்க. ஆனால் இவங்க கேட்குற கேள்விலாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்கே, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு மேனேஜர் என்ன சொல்ல தெரியாமல் முடிக்கிறாரு. இல்லை மேடம், அது சொல்லுங்கள் சார், நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லைல்ல, ஏன் நீங்கள் செக்கை போட்டிங்க? இல்லை மேடம், விஜய் சார் தான் போட சொன்னாங்க, நான் சொன்னது அப்போ விஜய் சார் காதில் வாங்கலை, அன்றைக்கி தான் விஜய் சார் ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தார்ல, அன்றைக்கி அவர் போதையில் நான் சொல்கிறத காதலியே வாங்கலை, ஒரு வேளை செக்கு நம்ம போட்டுருவோம், அதுக்குள்ளே சாருக்கு எதுவும் பணம் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும், எதுவும் வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் மேடம் நான் சைனை போட்டேன். என்ன இடையில கொஞ்ச நாள் சார் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சால் போதும், நீங்களாம் என்கிட்ட ஐடியா கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன 2 மணி டைம் திட்டினாங்க. சரின்னு தான் மேடம், சார் என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னு தெரியலையே, நம்ம செக்கை போட சொல்கிறாங்க, சரி போடுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் மேடம். அது மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்கள் உடனே கலெக்ஷனில் போட மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அவங்க உடனே செக்கை கொண்டு போய் கலெக்ஷனில் போடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம் அப்படின்னு மேனேஜர் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. மல்லிக்கு நல்லாவே புரியுது இந்த மேனேஜர் எது சமாளிக்கிறான் அப்படின்னு. சரி மேனேஜர் அப்படின்னு மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லி கிளம்பின உடனே அந்த மேனேஜர் ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி, மேடம் மல்லி மேடம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மல்லி வீட்டுக்கு வந்தாளா, ஏன் என்னம்மா அவளுக்கு? இல்லை மேடம், அன்றைக்கி செக்கை நீங்கள் கலெக்ஷனில் போட்டிங்களே, கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா ஏன் செக்கை கலெக்ஷனில் போட்டிங்க, எதுக்கு போட்டிங்க, ஏன் இதை நீங்கள் விஜய்ட்டு சொல்லலை அப்படி இப்படின்னு வக்கீல் மாதிரி பாயிண்ட்டாக பேசுனாங்க மேடம். நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அமிச்சிட்டேன் மேடம். மேனேஜர் இங்கே பாருங்கள், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அந்த மல்லி கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை, அவள் இந்தளவுக்கு வந்துட்டாளா, அவளுக்கு இருக்க கச்சேரி, அவங்க வரட்டும் நான் மீதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டி போகணுன்னு பயமாக இருக்குது மேடம். ராஜேஸ்வரி ஒன்று, இங்கே பாருங்கள் மேனேஜர், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் இன்னும் சின்ன உதவி மட்டும் தான் இருக்குது, சொத்து எல்லாத்தையும் இப்போ என் கைக்கு மாறப்போகுது, மாறினதுக்கு அப்புறமா இந்த வாடகை விட்டுட்டு நீங்கள்
புது வீட்டுக்கே போயிடலாம். அப்புறம் இந்த மல்லியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு மேனேஜர் ஃபோன் வச்சுறாரு. வச்சு திரும்புறாரு. கரெக்டாக நம்ம மல்லி அண்ணன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மேனேஜர் செம்ம ஷாக்காக வராரு. மேடம் அப்படின்னு கேட்க, என்ன மேனேஜர் உடனே கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அவங்கள்ட்ட? அப்போது ராஜேஸ்வரி சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க மேனேஜர் திரும்ப முடிக்கிறாரு. மேனேஜருக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அண்ணன் பொண்ணு அப்போ தான் ஃப்ரெண்டே வராங்க. மேனேஜர் என்ன முடிக்கிறீங்க இப்போ, நீங்களா உண்மை சொல்கிறீங்களா இல்லை மேடம் நீங்கள் நினைக்காமலாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் மேனேஜர். உடனே அண்ணன் பொண்ணு, இங்கே பாருங்கள் மேனேஜர், வீடியோ எப்படி இருக்குது, நல்லா புது ஃபோன் தான், வீடியோ சூப்பராக வந்துருக்கு பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மேனேஜர் உடனே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுது. ராஜேஸ்வரிட்ட பேசினதுன்னு எல்லாத்தையுமே இங்கே அன்னப்பொண்ணி ஜன்னல் வழியானு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து மேனேஜர் இன்னும் ஷாக்காக வராரு. மேனேஜருக்கு ஒரு வழியே இல்லை, நாம் நல்லாவே கையும் கழுவும் மாட்டிக்கிட்டோம், இப்போது உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கடான சூழ்நிலையில் மேனேஜர் அப்படியே நிற்கிறாங்க. உடனே நம்ம மல்லி, என்ன மேனேஜர் இப்போ எதுவும் சொல்லுவீங்களா, இல்லை இப்பயும் நீங்கள் நான் வந்து ராஜேஸ்வரி மேலே காப்பாற்ற போகிறேன்னு சொல்ல போகிறீங்களா, சொல்லுங்கள், எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படிங்கும். மேனேஜர் நல்லாவே மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படின்னு உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாரு. மேடம் இதை போய் நீங்கள் யார்ட்டும் சொல்லக்கூடாது மேடம், நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் சும்மா. இல்லை மேடம், ராஜேஸ்வரி மேடம் தான் விஜய் சார் பேருக்கு சொத்துலத்தையும் என் பேருக்கு மாற்ற போகிறேன், அப்படி மாற்றத்துக்கு நீ எனக்கு உதவி பண்ணு, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவோம், அந்த பிரச்சனையை பெருசாக்குனா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போவான், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்றிடுவேன், அப்படி மட்டும் மாற்றிட்டேன் அப்படின்னா உனக்கு பீச் ஹவுஸ் ஒன்று வாங்கி தரேன், ஒரு கார் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது அப்படி இப்படின்னு எனக்கு சொன்னாங்க. மேடம் நானும் ரொம்ப ஏழ்மையாக தான் மேடம் இருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் முன்னேற முடியல, சரி நல்ல வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலான்னு என்ன பண்ணீங்க? இல்லை மேடம், நான் தான் நம்ம கம்பெனியை பற்றி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை ராஜேஸ்வரி மேடம் சொல்லி நியூஸ் பேப்பரில் கொடுத்தேன். அந்த ஆடை பார்த்தோன்னே இன்வெஸ்டர்லாம் மீட்டிங் வந்தாங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே விஜய் சார் கிளம்பி டென்ஷனாக ஆஃபீஸ் வந்தார். அப்போது ராஜேஸ்வரி மேடம் காஃபியில் போதை மாத்திரையை கலந்து கொடுக்க சொன்னாங்க. நானும் கலந்து கொடுத்தேன். அதை சாப்பிட்ட விஜய் சார் அதுக்கப்புறமா போதையில் போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணார். அதனால தான் இன்வெஸ்டர்கள்லாம் கோவத்தில் இருந்தாங்க. அப்போது ராஜேஸ்வரி மேடம் தான் சொன்னாங்க, அந்த இன்வெஸ்டரில் போய் பார்த்து நீ இப்போவே கேஸ் போட போகிறேன்னு சொல்லி மிரட்ட சொல்லி விஜயை, அப்போ தான் அவங்க பணத்தை கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நானும் போய் சொன்னேன். அவங்களும் அடுத்த நாள் வீட்டில் வந்து எனக்கு உடனே பணம் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. விஜய் சார் ஒன்று செக் போட சொன்னார். அப்போது கம்பெனி அக்கௌண்ட் எல்லா பணத்தையும் நான் ராஜேஸ்வரி மேடம் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா விஜய் சார் போட்டது மொத்தம் 5 செக்கு, அதில் ஒரு செக்கில் எல்லா அமௌண்ட்டையும் ஃபில் பண்ணி ராஜேஸ்வரி மேடத்துக்கு அமிச்சாச்சு. அதனால பணம் எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டு போயிடுச்சு. ஸோ அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, நாங்கள் செக்கு போட்டோம், அது பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆனோடனே இன்வெஸ்டர்லாம் கோவமாக இருந்தாங்களே தவிர யாரும் கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. ஆனால் மேடம் தான் போய் நான் பேச சொன்னாங்க, நான் தான் பேசி அவங்கள கேஸ் கொடுக்க வச்சேன். ஸோ இப்படி எல்லாமே மேடம் சொல்லி தான் நான் பண்ணினேன். எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான். இது எல்லாமே அவருடைய சொத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட பிடுங்கினா தான் அவர் இதுக்கப்புறம் நான் சொல்கிறது கேட்பார். அப்போ தான் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணியாக இருப்பேன். இந்த மல்லியை முதல்ல வீட்டோடு துரத்தணும், அதுக்கு விஜய் முதல்ல என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்க மேடம். சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல மேடம், ஏதோ பணக்காசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு இங்கே மேனேஜர் அழுகுறாரு. மல்லி ஒன்னே சி வாய முடுங்க, என்னமோ தெரியாமல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சனா பண்ணீங்க. விஜய் உங்களுக்கு எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, எப்படிலாம் உங்களை வச்சுருந்தாரு, ஆனால் காசுக்காக அவருக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை அவர் என்றைக்குமே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி மல்லி கிளம்பிடுறாங்க. கிளம்புற மல்லி அன்னப்பொண்ணி 2 பேர் நேராக கிளம்பி ஜெயிலுக்கும் போகிறாங்க. ஜெயிலில் போயிட்டு நம்ம விஜய்கிட்ட காட்டுறாங்க, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா உங்கள் அக்காவுடைய லட்சணம் என்னன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு இங்கே வீடியோவை காட்டுறாங்க. மல்லி வீடியோ பார்த்தோன்னே விஜய் செம்ம அதிர்ச்சி வராரு. தான் அக்காவை எந்த அளவுக்கு நம்பினா தெரியுங்களா, தான் அக்காவை தன்னுடைய அம்மா மாதிரி நடித்தார். ஆனால் அப்படியாப்பட்ட ராஜேஸ்வரி விஜயை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ பேர் திட்டம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சி விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. என் அக்காவை நினச்சினா நான் முட்டாளாயிட்டனே, இப்போது பத்திரத்துலாம் கையெழுத்து போட்டனே, அப்போது எல்லா சொத்தையும் அவன் நினச்ச மாதிரி என்கிட்ட அவள் பேருக்கு மாற்றிடுவாளா, மாற்றிட்டு என்ன நடுத்தர் நிற்க வைக்க போகிறாளா, இதுக்கு தான் ஆசைப்பட்டாளா, இவளை எனக்கு ஒரு அக்காவா அப்படின்னு விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு.